இப்ப எரேமியாவுக்குள்ள ஒரு வேதனை. அதுதான் அவர் முதல் 4 வசனங்கள் 1, 2, 3, 4 எரேமியா 12ஆம் அதிகாரத்துல அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றார். ஏன் ஆகாதவர்களுடைய வழி ஏன் வாய்க்குது? துரோகம் செய்கிற அனைவரும் ஏன் சுகித்து இருக்கிறாங்க? அவருடைய கொஸ்டினை இந்த 4 வசனத்தை எளிமையா உங்களுக்கு சொல்றேன். தப்பு செய்யறவன் நல்லா இருக்கான். நல்லது செய்து கர்த்தருக்கு பயபக்தியா வாழ நினைக்கிற நான் ஏன் பாடுபடுறேன்? எத்தனை பேருக்கு இந்த கேள்வி உங்க மனதுல வந்திருக்கு? தப்பு செய்யறவங்க சுகித்து இருக்கிறாங்க, அநியாயம் செய்யறவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்கு பயந்து வாழுகிற நான் ஏன் பாடுபடணும்? எனக்கு ஏன் துரோகம் நடக்கணும்? என் வாழ்க்கையில ஏன் கஷ்டம் ஏற்படணும்? அப்படின்ற ஒரு கேள்வியை தான் எரேமியா அந்த இடத்துல கர்த்தருக்கு முன்பாக வைக்கிறார். அப்ப ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லுகிற ஒரு பதில் எனக்கு பர்சனலி என் லைஃப்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின வார்த்தை. அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். 5ஆம் வசனம். நீ காலாட்களோடே ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடே எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே நமக்கு காம்படிஷனா, நமக்கு ஒற்றுமையா, தேவனை அறியாதவர்களை, கர்த்தரை தெரியாதவர்களை, ஒரு துன்மார்க்கமா வாழ்றவங்க நம்ம பக்கத்துல வச்சு அவங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆவிக்குரியவைகளை அறிகிற கிருபை அந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு கொடுக்கப்படல. அந்த சுபாவம் என்னைக்கு அழிக்கப்படுதோ அன்னைக்குதான் ஆவிக்குரிய காரியங்களே புரியும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய பார்வையில சில நேரத்துல நம்ம போராடும் போது, நீ என்ன ஜெபிக்கிற, நீ என்ன சர்ச்சுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிற, உன் வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு, உன் வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு உங்களை குறித்து கேள்வி கேட்கலாம். ஆனா நீங்க உங்க மனதுல சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களோடு சொல்றார், குதிரைகளோடு ஓடுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருகிறார். ஹல்லேலூயா.